மக்கள் வந்து ராகு கேதுனாலே பயப்படுறாங்க இல்லைங்களா? இது நிஜமாவே பயப்படக்கூடிய ஒரு விஷயமா? இதை பத்தி கொஞ்சம் இடம், திரவம், வாயு இதெல்லாம் இல்லாத ஒரு கிரகம் அப்படின்னா அது ராகுவும் கேதுவும் தான். எந்த இடத்துல அமருகிறதோ அந்த இடத்தை தன்னுடைய இடமா ஆக்குபை பண்ணி அதனுடைய பலன்களை தன்னுடைய தசைகள்ல வெளிப்படுத்தும். ஒருவருடைய ஜாதகத்துல எல்லா கிரகமும் கெட்டு போய் ராகு கேதுக்கள் மட்டும் நல்லா இருந்தா அந்த திசைகள் நடந்ததுன்னா மிகப்பெரிய உச்சத்துக்கு அந்த ஜாதகத்தை கொண்டு போயிடும். கேது வந்து என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் யோகத்தாடி இந்த கேம்லிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் தோத்து போகிறது, ஷேர் மார்க்கெட்டில் பெரிய பணத்தை தோக்குறது, பணத்தை போட்டால் சீட்டு கட்டினவன் ஏமாத்துக்கு ஓடிட்டான்னு சொல்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுகளுக்குள்ள நடக்கக்கூடியது தான். அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், வாஸ்து, ஆன்மீகம், நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட கந்தன் அடிமை டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். சேந்தனை கந்தனை, செங்கோட்டு வெற்பனை, செஞ்சுடர் வேல் வேந்தனை, செந்தமிழ் நூல் விரித்தோனை, விலங்குவள்ளி காந்தனை, கந்த கடம்பனை, கார் மயில் வாகனனை, சாந்துணை போதும் மறவாதவருக்கு ஒரு தாழ்வெள்ளியை. அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு வரோம். இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கலாம் சார். இப்போ ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா கிரகங்களுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான் இல்லையா? ஸோ எல்லாருமே சனி கிரகத்தை பார்த்து தான் ரொம்பவே பயப்படுவாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து ராகு கேது இதை பார்த்து தான் ரொம்பவே பயந்து இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ராகு கேதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஜாதகத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கிற வகையில் இப்போ ராகு கேதோட முக்கியத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா இதை மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அதோட தாக்கம் வரும் பொழுது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே அவங்க வந்து ஏற்படுத்திப்பாங்க இல்லைங்களா? ஸோ ராகு கேதுவோட முக்கியத்துவம் ஒரு ஜாதகத்தில் வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? நல்ல கேள்வி மேடம். அதாவது பருப்பொருள் இல்லாத கிரகம், திடம், திரவம், வாயு இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதெல்லாம் இல்லாத ஒரு கிரகம் அப்படின்னா அது ராகுவும் கேதுவும் தான். ஒரு மெஜஸ்டிக்கான பிளானட் ரெண்டுமே எந்த இடத்துல அமருகிறதோ அந்த இடத்தை தன்னுடைய இடமா ஆக்குபை பண்ணி அதனுடைய பலன்களை தன்னுடைய தசைகளில் வெளிப்படுத்தும். உதாரணத்துக்கு நிறைய கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் ராகுவோட கேதுவோட சேர்ந்துருக்கு அப்படின்னா எல்லாமே ராகு கேதுனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். ஒரு வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த வண்டியினுடைய சக்கரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி நம்மளுடைய ஜாதக சக்கரத்தில் அந்த போல்டு நட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கராரா அந்த அச்சாணி மாதிரி பிடிச்சி வேலை செய்யக்கூடிய விஷயத்தில் இந்த ராகுவும் கேது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த பண்ணுது. ஒருவருடைய ஜாதகத்தில் எல்லா கிரகமும் கெட்டு போய் ராகு கேதுக்கள் மட்டும் நல்லா இருந்தால் அந்த திசைகள் நடந்ததுன்னா மிகப்பெரிய உச்சத்துக்கு அந்த ஜாதகரை கொண்டு போயிடும். ராகு கேதுனுடைய வலிமையை பற்றி, இம்பார்ட்டன்ஸ் பற்றி நீங்கள் கேட்டீங்க மேடம். இப்போது அதை பொறுத்த வரைக்கும் உங்களை பெரிய ஒரு ஹைப்புக்கு கொண்டு போகக்கூடியதும் ராகு கேதுக்கள் தான், ரொம்ப டவுனுக்கு கொண்டு போகக்கூடியதும் ராகு கேதுக்கள் தான். ஸோ அதனால் இதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு ஜோதிடர்கள் வந்து ராகு கேதுகள் கணிக்கிறதுங்கிறது மிக சிரமமான ஒரு விஷயம். எந்த வீட்டில் உட்காருது, யாருடைய கால் வாங்கியிருக்கு, யார் வீடு கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரியான பொசிஷனில், எந்த வயதோட்டத்தில் இந்த தசாபுத்திகள் வருது, புத்தி மாற்றங்கள் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றதெல்லாமே வந்து இதில் நம்ம பார்க்க முடியும். இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான சிறப்பு என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சுக்கிரதசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சுக்கிரதசை 20 வருஷங்கள். அந்த 20 வருஷமும் ஒருத்தருக்கு நல்லாவும் இருக்காது, கெட்டும் போகாது. ஈவன் அது நல்லது கொடுக்குற கிரகமாக இருந்தாலும் 20 வருஷம் நல்லதையே பண்ணாது. அது கெட்டதை கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் கூட 20 வருஷம் கெட்டதே கொடுக்காது. அப்போ அந்த சேஞ்சிங்கு கொடுக்கக்கூடியதை நிச்சயமாக இந்த ராகு கேது தான் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சுக்கிர திசையில் சுக்கிர புத்தி ஆரம்பித்து அடுத்தது சூரியன், சந்திரன் இப்படி வருது. அவங்களுக்கு அந்த ராகு புத்தி வர வரைக்கும் நல்லா இருந்தது அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த பெரிய ஒரு யூட்டன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணக்கூடியது இந்த ராகு கேதுக்கள் தான். ராகு கேதுகள் ரொம்ப வலிமை வாய்ந்த கிரகங்கள். அது ஜாதகத்தில் நல்லபடியாக அமைஞ்சதுன்னா தான் அது யோகமான ஜாதகம். இப்போ ராகு கேது பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ராகு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து என்ன மாதிரியான விஷயங்களில் வந்து நம்மளுக்கு டவுன்ஃபால் கொடுக்கும் சார்? இப்போ ராகு கேது ரெண்டுமே நம்ம பேசலாம். ஏன்னா மக்கள் வந்து ராகு கேதுனாலே பயப்படுறாங்க இல்லைங்களா? இது நிஜமாவே பயப்படக்கூடிய ஒரு விஷயமா? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை, அப்படி கிடையாது. பொதுவாக எப்பயுமே மிகப்பெரிய யோகங்களை செய்யக்கூடியதில் நிகர் இந்த ராகு கேதுகளுக்கு கிடையாது. இந்த ராகு கேதுக்களை மாதிரி ஒரு அற்புதமான பிளானட்டை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா இது வரைக்கும் நம்மளுடைய சுற்றி இருக்கக்கூடிய ஜாதகங்களே எடுத்து பாருங்க. ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடியவங்க என்னப்பா நேற்று சும்மா சாதாரண மனுஷனாக இருந்தால் இன்னைக்கு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை கொடுத்துட்டான் அப்படின்னா அது உறுதியாக ராகு கேதுக்களால் மட்டும்தான் நடக்கும். ஈவன் இதே துறையில் இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் ராகு கேதுக்கள் திசைகளில் தான் பெரிய ஆளாக வந்திருக்கிறாங்க. மறைபொருள் சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய அத்தனைக்கும் இந்த ராகு கேது தான். பிளாக் மேஜிக்கு ராகு கேது தான். அதே மாதிரி இன்டைரக்டாக செய்யக்கூடிய எல்லா ப்ராசஸுக்கும் ராகு கேது தான். ஒரு ஓனர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஓனர் அந்த சீட்டில் உட்காந்து எல்லாரையும் நேரடியாக பார்க்க முடியாது.
எப்படி அங்கங்க வேலை வாங்குறாரோ அந்த மாதிரி இந்த ராகு கேதுக்கள் நல்ல இடத்துல அமர்ந்திருந்தது அப்படின்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு யோகத்தை பண்ணிட்டு போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இந்த ராகு கேதுக்கள் பார்க்க வேண்டிய அவசியம். அதே மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் இதுக்கு கிடையாது. ராகு மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்பே கிடையாது. ஸோ அதனால இது யோகத்தை தான் பெரும்பாலும் பண்ணும். இருந்தாலும் ஒரு பேர் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு, சனியோட செவ்வாயோட பார்வையில் அமர்ந்திருக்கு, அவங்களுக்கு ஒரு கும்பராசிலையோ அல்லது விருச்சிக ராசிலையோ இந்த ராகு உட்கார்ந்து திசை நடத்துறாரு. இந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டான சில விஷயங்களை மட்டும்தான் பெரிய பணத்தை பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய அமைப்பை பண்ணுவாங்க. இந்த கேம்லிங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் தோத்து போறது, ஷேர் மார்க்கெட்டில் பெரிய பணத்தை தோக்குறது, பணத்தை போட்டால் சீட்டு கட்டினவன் ஏமாத்திட்டு ஓடிட்டான்னு சொல்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுக்குள்ள நடக்கக்கூடியது தான். ஆனால் அவங்களுக்கு அது வந்து அந்த அமைப்பை பொறுத்து மாறும். பொதுவாகவே ராகு கேதுக்கள் நல்ல திசைகளே. ஓகே. ஸோ இப்போ ராகு கேது அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்குன்னு தனியாக வீடு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜோதிடத்தில் சொல்கிறீங்க இல்லைங்களா? இப்போ வந்து எல்லா கிரகங்களுக்குமே வீடு இருக்குது, ஆனால் ராகு கேதுங்களுக்கு மட்டும் வீடு இல்லை. ஆனால் எந்த வீட்டில் அது இருக்குதோ ஸோ அதற்குண்டான பலன்கள் வந்து எடுத்துரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ ஏன் அது நடக்குது? ஏன்னா இப்போது மற்ற கிரகங்கள் இருக்குது இல்லையா? இப்போ சூரியன் ஒரு வீட்டில் இருக்குது அப்படிங்கும் பொழுது சூரியனோட பவர் ஃபுல்லாகவே ராகு எடுத்துரும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எதனால் நடக்குது சார்? அதாவது ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய பிளானட்ஸ் அப்படின்னாக்கா மொத்தம் 3 பிளானட்டை சொல்லலாம். ஒன்று ராகு கேதுக்கள், அது வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி போட்ட இடத்துல எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி தன்னுடைய தசாபுத்திகளை தான் அதை வெளிப்படுத்தும். இன்னொன்று சூரியன் இதை தான் பண்ணுறாரு. சூரியனுக்கு என்ன தன்மை இருக்குன்னாக்கா ஈர்ப்புத்தன்மை உண்டு, சூரியனுக்கு தான் காந்தத்தன்மை உண்டு. ஸோ இந்த ஈர்ப்புத்தன்மையுடைய சூரியன் கூட எந்த கிரகம் சேர்ந்தாலும் அவர் தலைமை பண்பை வகிக்கக்கூடிய அமைப்பும் எல்லா கிரகத்தினுடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எடுத்து பண்ணக்கூடிய தன்மையும் இந்த சூரியனுக்கு உண்டு. ஆனால் சூரியனுக்கு 6 ஆண்டுகள் தான் தசா, அதனால ரொம்ப மிக குறைவான திசை. ஆனால் ராகுக்கு கேதுக்கெல்லாம் அப்படி கிடையாது. 7 வருஷம், அந்தாண்ட 18 வருஷம் ராகு இந்த மாதிரிலாம் வரும். ஸோ இவங்களுடைய ஆக்குபேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை ஈர்த்து பண்ணக்கூடியது தான் அமர்ந்த வீடு ப்ளஸ் அதுவும் இல்லாமல் தன்னோட சேர்ந்த கிரகங்கள், தன்னை பார்க்கக்கூடிய கிரகங்கள் அத்தனையும் இழுத்து செய்யக்கூடிய தன்மை இந்த ராகு கேதுக்களுக்கு உண்டு. அப்போ ஒரு ராகு கேதுக்கள் டிஸ்டர்ப் இல்லாமல் இடத்துல இருந்துட்டாங்க அப்படின்னாக்கா பிரச்சனை கிடையாது. யோகாதிபதிகள் கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை பண்ணிடுவாங்க. அதுக்கு நிறைய இடங்களை சொல்கிறோம். ஸோ தசாபுத்தி பற்றி சொன்னீங்க இல்லைங்களா? இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ராகு வந்து என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் இருந்தால், இப்போ யோகம் எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா? ராகு வந்து கொடுக்குற விஷயத்தில் வந்து எக்கச்சக்கமாக கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. எந்த மாதிரியான பிளேஸ்மெண்ட்டில் இருந்தால் யோகத்தை அள்ளி கொடுப்பாரு சார் ராகு? பொதுவாக பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போ அங்கே இருந்தால் மட்டுமே கொடுத்துருவாரானா கிடையாது. அப்போ இன்னும் சில வீடுகள் சொல்லப்படுது கிரந்தங்களில். என்ன? மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடங்களை சொல்லுது. ஆமேடா, எருதுசுரா, நண்டு கண்ணி, 5 இடத்தில் கருணாகம் அமர்ந்திரவி, பூமேடை மேல் துயிலும் ராஜயோகம். இதை இந்த 3ஆம் இடம், இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடியது 3, 6, 10, 11 இந்த இடங்கள் இப்போ நான் சொன்ன ராசிகளாக அந்த ஜாதகருக்கு அமைந்து அந்த ராகு திசை பருவத்தில் வறுமையானால் மிகப்பெரிய ட்ரமாண்டலான யோகத்தை கொடுப்பாங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ள ஜாதகத்தை உதாரணத்துக்கு எடுத்து பாருங்க. மிதுன லக்னம் 11ஆம் இடம் உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துல அந்த ராகு பிளஸ் அது மேஷ வீட்டில் உட்காந்துருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் சொன்ன மாதிரி மேஷ வீட்டில் உட்காந்துருக்கு. பிளஸ் அவங்களுக்கு வரவேண்டிய வயதில் ஒரு 25லேருந்து 55 வயசுக்குள்ள அந்த ராகு வரணும். அப்படியெல்லாம் வந்ததுன்னா பெரிய பூமப்ப பொருளாதார ரீதியாகவும் செல்வாக்கு, வசதி, அந்தஸ்து எல்லா விதத்துலையும் இந்த ராகு கொடுத்துரும் அப்படின்றத சொல்லலாம். இதுவே தான் கேதுவுக்கு நம்ம பின்னாடி வரும்போது பார்ப்போம். இருந்தாலும் பாவகிரகங்கள் கேந்திரங்களில் அமர்றதும் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1, 4, 7, 10 அமர்ந்ததுன்னா அந்த வீட்டினுடைய உயிர்காரகத்துவத்தை கெடுப்பாங்க. இது செகண்ட் லெவல் மாதிரி ஒரு இது வந்து எப்படின்னாக்கா செகண்ட் கிளாஸ் லெவல் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அப்போது இந்த இடத்துல 2வது பட்சமாக சொல்லக்கூடியது கேந்திரங்கள் அமையக்கூடிய ராகு. அது ஈவன் 1ஆம் இடமா இருக்கலாம். 1ஆம் இடத்தை கேந்திரம், திரிகோணம் 2யும் சொல்கிறோம். அப்போ 4, 7, 10 1ஆம் இடம் இந்த 4 இடங்கள்ல இருக்கக்கூடிய கேது நன்மைகளை செய்வார் அப்படின்னு இருக்கு. அப்போ மெஜாரிட்டி ஆஃப் இடங்களில் வந்து ராகு கேதுக்கள் நன்மை தான் செய்ய போகிறாங்க. சேருகின்ற பார்க்கின்ற கிரகத்தை பொறுத்து அந்த திசை வருதா இல்லையாங்கிறதையும் பொறுத்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ வந்து ராகுக்கு சொன்னீங்க, அதே மாதிரி கேதுக்குமே சொல்லுங்கள். இப்போ கேது வந்து என்ன மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸில் இருந்தால் யோகத்தை அள்ளி தருவார்? கேதுவை பொறுத்த வரைக்கும் கும்பராசி, விருச்சகம், கன்னி இந்த 3 வீடுகளில் இருக்கக்கூடிய கேது சுயத்தன்மையாக நன்மையை தருவார். எப்படி ராகுக்கு நம்ம அதெல்லாம் அந்த இடங்கள் சொன்னோமோ அதெல்லாம் சுயத்தன்மைனா என்னென்னா எந்த கிரகத்தையும் சாராமல் பலனளிப்பது. ஸோ எது டிபெண்ட் பண்ணி இந்த கிரகம் இருக்காத அந்த இடத்துல இருக்கிறச்ச. அப்போது ஒரு கும்பத்தில் இருந்ததுன்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு, விருச்சகத்தில் இருந்ததுன்னா நிலபுலங்கள் சம்மந்தப்பட்டு, நீர்நிலை சம்மந்தப்பட்டு, கண்ணியில் இருந்ததுன்னா அக்கௌண்ட்ஸு, ஃபினான்ஸு, ஞான மார்க்கம், படிப்பு, எஜுகேஷன் இது ஓரியன்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்லக்கூடியது இந்த கேது
கன்னியில் இருந்தா. இந்த 3 வீடுகளும் கன்னிக்கு ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு குரு பார்வையோ, ஒரு சுக்கிர அல்லது ஒரு புதன் சேர்க்கையோ இதெல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப ட்ரெமாண்டலான ஒரு விஷயத்த இந்த கேது நிச்சயமாக தமது திசையில் பண்ணும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. இன்னும் இதில் கூடுதல் சிறப்பு என்னன்னா, மிதுனத்திலேயோ அல்லது கன்னியிலையோ இந்த கேது உட்கார்ந்துருந்ததுன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, பர்ஃபெக்ஷன் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ப்ளஸ் தொடச்ச இடத்தையே தொடச்சிட்டு இருக்க ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேது மிதுனத்திலையும் கண்ணிலையும் இருக்கக்கூடியவங்க தான். ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ரொம்ப ஞான மார்க்கமாகவும் இருப்பாங்க, எஜுகேஷனில் ரொம்ப வெல்வெஸ்டாகவும் இருப்பாங்க அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். ஸோ இப்போ ராகு கேதுவுக்கு வீடு கொடுத்தவன், சாரம் கொடுத்தவன் இப்படியெல்லாம் இருக்குல்ல சார், இதோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இதோட முக்கியத்துவம் என்ன சார்? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இது கரெக்டாக கடைசி கன்க்ளூட் இதுதான். அதாவது உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது யோகத்தை பண்ணணும் அப்படின்னா ராகுவுக்கு வீடு கொடுத்தவன், அது ஈவன் எந்த இடமா வேணாலும் இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 6ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்குங்க, எப்படிங்க நன்மை தரும்னு கேட்கலாம். 8ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்குங்க, எப்படிங்க நன்மை தரும்னு கேட்கலாம். ஒருவேளை 8ஆம் இடத்திலேயே அந்த ராகுவோ அல்லது கேதுவோ அமர்ந்து, ராகு திசை குறிப்பாக அமர்ந்து, அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் ராகுவிற்கு மறையாமல் இருக்கணும், ராகுவிற்கு மறையாமல் இருக்கணும். அதே சமயம் லக்னத்துக்கும் அந்த கிரகம் மறையாமல் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய பூமப்பை கொடுத்துரும். சரி, ராகுவுக்கு சாரம் கொடுத்த கிரகம்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க. தனுசு லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல அந்த கடக வீட்டில் ராகு உட்கார்ந்துருப்பார். அப்போ ராகு பூசம் நட்சத்திரம் சாரம் வாங்குறாரு அப்படின்னா அந்த பூச நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ராகுவிற்கு மறையாமல் இருக்கணும். அப்போ வீடு கொடுத்த கிரகமும் நட்சத்திரம் கொடுத்த கிரகமும் ராகுவுக்கு மறையாமல் இருந்துட்டாவே கண்டிப்பாக அது சக்ஸஸை கொடுத்துரும். சரி, எப்படி சக்ஸஸை கொடுக்கும்? ஆதிபத்திய ரீதியான நன்மைகளை கொடுக்கும். இப்போ லக்னத்தில் உட்காந்துருக்கு, இவரையே பெரிய ஆளாக செல்வாக்காக காட்டும், வெளியே எல்லாத்துக்கும் பப்ளிசிட்டி பண்ணும் ராகு. ஆனால் இதே 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. அப்போ 8ஆம் இடம் எதை சொல்லும்? வெளிநாடு, வெளியூர், பிரயாணங்கள், டிராவல் இதெல்லாம் சொல்லும். திடீர் அதிர்ஷ்டம், இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த ராகு தமது திசையில் பண்ணும் அப்படின்றத சொல்லலாம். அப்போ ராகு திசை 18 வருஷம், அந்த ராகு திசை முழுக்க நன்மை தருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதில் உங்களுக்கு என்ன தசாபுத்தி, அந்தரம், சூட்சமம், பிராணம், அதோட இந்த கோச்சாரத்தினுடைய நேர்கோட்டு இணைவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறச்ச ராகு தமது திசையில் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொடுப்பார். இன்னும் குறிப்பாக ஒரு விஷயம், படிக்கிற வயசில் ராகு வரக்கூடாது. ஒரு மெஜஸ்டிக்கான பிளானட். ஸோ எனக்கு எல்லாம் தெரியும் போ அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறது நல்ல அமைப்பு கிடையாது. அப்போ படிக்கிற வயசில் எஜுகேஷனை கண்டிப்பாக கெடுத்துரும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு 25 வயதிற்கு மேற்பட்டு 50 வயதுக்கு உட்பட்டு வரக்கூடிய ராகு இப்போ நான் சொன்ன மாதிரியான அலைன்மெண்ட்ல இருந்ததுன்னா உறுதியாக யோகத்தை நிச்சயமாக தருவார். இப்போ கேது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா டிட்டோ ராகு மாதிரியே தான். அப்போது தனக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் பலமாக இருக்கா? இப்போ உதாரணத்துக்கு கேதுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சமாக இருக்குது அப்படின்னா அந்த கேது திசையில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை அந்த நபர் அடைவாங்க அப்படின்றத சொல்லலாம். இப்போ மிதுன லக்னமாக இருக்கிறாங்க, 3ஆம் இடத்துல கேது நிற்குது. அப்போ 3ஆம் இடத்துலேயே இருக்கக்கூடிய அந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கு அந்த சிம்மாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் அங்கேயே இருக்கிறது ரொம்ப கூடுதல் சிறப்பு. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்? ஒளி கிரகங்கள் இருள் கிரகங்களோட சேரக்கூடாது, இது கிரகண தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல அந்த விதிவிலக்கு கண்டிப்பாக உண்டு. கேதுவுக்கோ ராகுவுக்கோ வீடு கொடுத்த கிரகங்கள் ஸ்தான பலத்தை அடைய வேண்டும், அதாவது ஆட்சி உச்சமாக இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுன்னா கேது திசை ரொம்ப ட்ரெமாண்டலான நன்மைகளை தருவார். சரி, அங்கேயே மகம் நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறார். அப்போ கேது சுயசாரம் வாங்கி தனக்கு வீடு கொடுத்தவன், நட்சத்திரம் கொடுத்தவன் எல்லாமே அந்த இடத்துல இருக்கிறச்ச மிகப்பெரிய யோகத்தை, பெரிய பூமிப்பை ஷார்ட் டைமா ஒரு 7 வருஷம் தான் சொல்றோம். ஆனால் அந்த 7 வருஷம் எந்த வயசில் வந்தாலும் ஒரு பெரிய பூமிப்பை கண்டிப்பாக கொடுத்துரும். இது மாதிரியா இதனுடைய திசைகள்லாம் பலன் கொடுக்கும். ஸோ யோகம் இதெல்லாமே நம்ம பேசணும். இப்போ ராகு கேதுகளுக்கு வழிபாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் தான் நம்ம வழிபாடு இதெல்லாமே போகிறோம். அப்படி இல்லாமல் இப்போ ராகு கேது நல்லாவே இருக்குது, எனக்கு அதோட பலன்கள் முழுசாக எனக்கு வேணும் அப்படிங்கும் போது என்ன மாதிரியான கோவில்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சார். இப்போ ராகு எனக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னா, அதோட ஃபுல் பவரும் எனக்கு வேணும் அப்படின்னா நான் எப்படி வழிபாடு பண்ணணும்? இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, ராகுவுக்கு என்ன மாதிரியான ஃபுல் ஃப்ளெஜ்டாக நமக்கு அந்த பலன் கிடைக்கணும்னா எது மாதிரியான கோவில் வழிபாடுகள்லாம் பண்ணலாம் அப்படின்றத கேட்டீங்க. ஒரு பிராகிருப்தம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் எந்த அளவுக்கு ஒருத்தனுக்கு கிடைக்குமோ அதுதான் உறுதியாக கிடைக்கும். அதில் ஒரு பிசிறு முன்னையோ பின்னையோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் தெய்வ வழிபாட்டின் மூலியமா இந்த தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நன்மைகளை ஓரளவுக்கு அதிகப்படுத்திக்கிறதுக்கும் அல்லது தக்க வைக்கிறதுக்கும் உறுதியாக சில கோவில்களை நம்ம சொல்கிறோம் வழிபாட்டில். அந்த வகையில் பார்க்கும்போது ராகுவுக்கு பிரத்யேகமாக நம்ம திருநாகேஸ்வரத்தை சொல்லலாம். திருநாகேஸ்வரத்தில் பாலாபிஷேகத்தை பார்க்கிறதோ, அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறதோ மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும். குறிப்பாக அந்த அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லக்ஷ்மி, சரஸ்வதி, அம்பிகைன்னு சொல்லக்கூடிய 3 தேவதையும் ஒரு சேர காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான இடம். நீங்கள் ராகுனாவே ஜாதகத்தில் ரொம்ப பிரம்மாண்டம்னு சொல்கிறோம். நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் பாருங்கள், அந்த கோயிலே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். தெப்பக்குளத்துலேருந்து மற்ற விஷயத்துலேருந்து பிரகாரத்துலேருந்து ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு கோவிலாக இருக்கும். அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னாவே அந்த ராகுனுடைய தன்மை அப்படிங்கிறது ரொம்ப விஸ்தாரமாக உங்களுக்கு செயல்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அதே மாதிரி கேதுவுக்கு இப்போ கேதுவோட முழு பலன்கள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணணும்?
பொதுவாக கேது வந்து ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருக்கக்கூடியவர், ரொம்ப எளிமையாக சில விஷயங்களை செய்யக்கூடியவர். பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை பிரார்த்தனை பண்ணுறது இதுக்கு பெரிய போதுமான ஒரு விஷயம். இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக இதுக்குன்னு இந்த நவகிரக கோயில்னு சொல்லக்கூடிய இந்த கீழப்பெரும்பள்ளம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல கேதுவோட ஸ்தலமாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துலையும் போய் அவருக்கு பாலாபிஷேகம் இதெல்லாம் பார்த்துட்டு ஞானாம்பிகை சமேத சிவபெருமானை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல அறிவு, நல்ல புத்திசாலித்தனம், இந்த இகலோக வாழ்க்கையில் பணம் மட்டும் பிரதானம் இல்லை, நல்ல ஆரோக்கியமும் முக்கியம், புண்ணியம் பாவம் என்ன அப்படிங்கிற தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம்னா அது ஞானகாரகனாகிய கேது தான். ஸோ அதனால அந்த கீழப்பெரும்பள்ளம் இருக்கக்கூடிய ஞானகாரகன்னு வர்ணிக்கக்கூடிய கேது பகவானை போய் தரிசனம் பண்றதும், ஞானாம்பிகை அங்கே இருக்கக்கூடிய ஞானாம்பிகை தரிசனம் பண்றதும் மிகப்பெரிய மேன்மையை கேது திசை நடக்கிறவங்களுக்கும், கேது நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்குன்னு சொல்றவங்களுக்கும், கேதுவால ஏற்படுற பிரச்சனைகள் நிவர்த்தி அடைகிறதுக்கும் பெரிய ஒரு உபகாரமா இது இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் வந்து அந்தந்த தசா பீரியடில் தான் போய் வழிபடணுமா? இப்போது அப்படி பண்ணாதான் நம்மளுக்கு முழு பலன்கள் கிடைக்குமா? இது எப்படி பண்ணுறது சார்? இல்லை அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து இப்போ கேதுவை வணங்கணும்னா நமக்கு அந்த திசை நடந்தால் தான். இப்போ சிலர்லாம் ஜோசியரே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திசைக்கு ஒன்று, அதே மாதிரி புத்திக்கு ஒன்று, ராசிக்கு ஒன்று, லக்னத்துக்கு ஒன்றுன்னு போட்டு மக்களை குழப்பி எடுத்துடுறாங்க. கிடையவே கிடையாது. தீர்க்கமாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்னென்னா நம்மளுடைய லக்னம், லக்னாதிபதி யார், அதுக்கு என்ன அதிதேவதைகளை பிரார்த்தனை பண்ணுறது, எது மாதிரியான தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணுறதுன்னு பண்ணலாம். இன்னொன்று, அவனொருளாலே அவன் தாள் வணங்கி எந்த தெய்வத்தையும் நீங்கள் போய் சூஸ் பண்ண முடியாது. அந்த தெய்வமாக பார்த்து பரவாயில்ல, இப்போ உங்கள் வீட்டுக்கு நான் வரணும் அப்படின்னா நீங்கள் பர்மிஷன் இல்லாமல் நான் வர முடியாது. அப்போ இறைவனை நினச்சி பாருங்கள், எந்த தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபடுங்க, அதுவே ஒரு பெரிய உபகாரம் தான். ஆனால் இந்த பீரியடில் தான் போய் கும்பிடணும், இந்த ராசிக்காரங்க இப்படித்தான் இருக்கும், மேச ராசியாக அவங்க முருகனை மட்டும்தான் கும்பிடணும், பெருமாளை கும்பிடக்கூடாதுன்னா எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு எந்த தெய்வத்தை ரொம்ப முழுமையாக நம்புறீங்களோ, உங்களுக்கு எது பிரீத்தமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் அதிகமாக பிரார்த்தனை பண்ணுறது நல்லது. இப்போ மேடம் கேட்ட மாதிரி அந்த திசையில் தான் போய் கும்பிடணுன்ற நெசசரிலாம் கிடையாது. எப்போ வேணாலும் போய் கும்பிடலாம். குறிப்பாக அந்த திசையே நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ சட்ட சிக்கல் இருக்குது, லீகல் அப்ரோச்சில் நிறைய பிரச்சனை இருக்குது, உடலில் தோல் நோய் அதிகமாக இருக்குது, சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது இந்த கோயில்களுக்கு தாராளமாக போய் பிரார்த்தனை பண்ணலாம். உறுதியாக நல்ல அமைப்போட அந்த சுவாமியுடைய அனுகிரகம் உறுதியாக கிடைக்கும். ஓகே சார், ரொம்ப சிறப்பாக வந்து இப்போ ஜாதகத்தில் ராகு கேதுவோட வலிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நேர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ஸோ ராகு கேது தசை நடந்தாலும் சரி, ராகு கேதுனால ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை நடந்தாலும் சரி, இந்த பதிவு அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சொன்ன வழிபாடுகள் இதெல்லாமே வந்து அவங்க மேற்கொள்ளும் போது அவங்களோட வாழ்க்கையில் ராகு கேது வந்து நல்ல பலன்களே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம் சார். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.